அரியலூர் மாவட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வரலாறும் புவியியலும் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான இடம் இது. அரியலூர் தென்னிந்தியாவின் கிரெட்டேஷியஸ் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர் முட்டைகள் மற்றும் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வாரணவாசியில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இந்த பழங்கால அதிசயங்களை பாதுகாத்து வருகிறது. அடுத்ததாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் பிரம்மாண்ட கட்டிடக்கலைக்கு சான்று. முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக இந்த பிரம்மாண்ட தலைநகரை உருவாக்கினார். 185 அடி உயரமுள்ள இதன் விமானம் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் பார்ப்போரை வியக்க வைக்கும். இங்கே உள்ள 13 அடி உயரமான லிங்கம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒன்றாகும். அரியலூர் தென்னிந்தியாவின் சிமெண்ட் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்குள்ள அபரிமிதமான சுண்ணாம்பு பாறை இருப்புக்கள் ஏராளமான சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு ஆதாரமாக உள்ளன. இயற்கை விரும்பிகளுக்கு கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஒரு சொர்க்கம். அமைதியான சூழலில் பறவைகளை ரசிக்கலாம். இங்கே ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகளை நீங்கள் காணலாம். இது ஒரு முக்கியமான சூழல் மண்டலம். இளங்குறிச்சி மாதா கோவில் மற்றும் விக்கிரமங்கலம் சிற்பங்களும் இங்கு பிரபலம். ஆன்மீகமும் வரலாறும் இங்கே ஒன்றிணைகின்றன. தொல்லியல், வரலாறு மற்றும் தொழில் வளர்ச்சி என அரியலூர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மாவட்டம். ஒரு முறை அவசியம் வாருங்கள். அடுத்த முறை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அரியலூரை பார்க்க தவறாதீர்கள். உங்களை வரவேற்கிறோம். மேலும் பல தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.